காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காலை வணக்கம். மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் மீண்டும் வரப்போகிறார். அருமையானவர்களே, உலகத்தின் முடிவு சமீபம் என்பது அநேகருக்கு தெரிந்த ஒரு செய்தியாகவே இருக்கிறது. ஆனாலும் அவற்றை குறித்த விளக்கங்களில் அநேகருக்கு தெளிவு இல்லை. அதற்காகவே இந்த அருமையான தேவ செய்தியை காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தினம் ஒரு சத்திய வார்த்தை தொகுத்து மிக தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்தும் உலகத்தின் இறுதி காலங்களை குறித்தும் நாங்கள் உங்களுக்கு வழங்கியுள்ளோம். இரண்டாம் வருகையின் அடையாளங்கள், இரண்டாம் வருகையில் நடக்கும் காரியங்கள், வருகைக்கு பின்னர் நடக்கும் சம்பவங்கள் என்று வரிசையாக ஒரு வேத பாடத்தை போல நாம் கற்று வருகிறோம். வேதாகம கல்லூரியில் படிப்பவர்கள் மற்றும் எல்லா சபை விசுவாசிகளுக்கும் இந்த தேவ செய்தி மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என நம்புகிறேன். ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்பின் அனுபவம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே பங்கடைந்து பரலோகம் சென்றடைதல் என்கிற இந்த உன்னதமான அனுபவம் இந்த செய்தியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்குரிய சத்திய வார்த்தையின் தலைப்பு உலகமும் அந்தி கிறிஸ்துவும். அருமையானவர்களே, உலகம் இதுவரை சந்தித்திராத பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அமைதியின்மையில் விரைவில் சென்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையிலிருந்து நம்மை யாராவது விடுவிக்க மாட்டார்களா என்று ஒரு தலைவருக்காக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் வேளையில் தன்னுடைய சாதுரியத்தினாலும் பொய்யான சமாதான வாக்குறுதிகளினாலும் ஒருவன் உலகத் தலைவனாக பொறுப்பெடுப்பான். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து உலகை தூக்கி நிறுத்த பல கவர்ச்சிகரமான திட்டங்களை அவன் முன் வைக்கும்போது உலகத் தலைவர்களும் மக்களும் யூதர்களும் அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். அவன்தான் அந்தி கிறிஸ்து. முதலாவதாக அந்தி கிறிஸ்து செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒரே உலக அரசாட்சி, ஒன் வேர்ல்ட் ஆர்டர். உலகம் முழுவதும் ஒரே குடையின் கீழ் ஆட்சி. அதாவது கிரேக்க பேரரசன் அலெக்சாண்டர் நினைத்தது போல இந்த அந்தி கிறிஸ்துவன் ஒரே
உலக அரசாட்சி என்று சொல்லி கொண்டு வருவான். இரண்டாவதாக அவன் செய்யக்கூடியது ஒரே உலக மதம், ஒன் வேர்ல்ட் ரிலிஜியன். ஜனவரி மாதம் 2016 ஒரு பெரிய மத தலைவர் மற்ற எல்லா மத தலைவர்களையும் ஒன்று கூட்டி ஒரு பெரிய கூட்டம் நடத்தினார். கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமியத்திற்கும் ஒருமனப்பாடு என்ற கொள்கை கொண்டவரே இந்த தலைவர். அந்த கொள்கைக்கு கிறிஸ்லாம் என்று பெயர் வைத்தார். மூன்றாவதாக அந்தி கிறிஸ்து செய்வது பணம் இல்லா பரிவர்த்தனை, கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன். முதலில் ஸ்வீடன் தேசத்தில்தான் இந்த முறை பின்பற்றப்பட்டது. ஸ்வீடன் தேசம் முழுவதும் 5 வருட காலத்திற்குள் பணமில்லா சமுதாயம், அதாவது கேஷ்லெஸ் சொசைட்டியாக மாறிவிடுமாம். ஜனத்தொகையில் உலகிலேயே 2ஆம் இடத்தை வகிக்கும் இந்தியாவில் ஏறத்தாழ 1.4 பில்லியன் 2017 பணத்தின் மதிப்பை குறைத்தல், அதாவது டிமானடைசேஷன் என்ற சட்டம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த முடிந்ததே. அதுபோல உலகம் முழுவதும் பணமில்லா பரிவர்த்தனை செய்யும் முறை கொண்டு வரப்படும் போது அதற்கு மக்களை அடிபணிய வைப்பது சாத்தியமானதுதான். அப்படி வரும்பொழுது உலகை ஒரே மனிதன் ஆட்சி செய்வதும் லகுவாக இருக்கும். நான்காவதாக அந்தி கிறிஸ்து செய்யக்கூடிய காரியம் பயோ சிப். இது ஒரு அரிசியை விடவும் சிறியதாக இருக்கும். இதன் அளவு 7 மில்லிமீட்டர் இன்டு 0.075 மில்லிமீட்டர் ஆகும். இதில் உள்ள ரேடியோ அதிர்வெண் அடையாளம், அதாவது RAFD, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் மூலம் மனிதர்கள் கண்காணிக்கப்பட முடியும். இதில் 16 இலக்க எண் இருக்கும். உலகின் பல இடங்களில் விலங்கினங்களுக்கு பயோசிப்பை வைத்து கண்காணித்தார்கள். அது பயனுள்ளதாக இருக்கிறது என்று கண்டார்கள். ஆனால் மனிதருக்கு பயோசிப் பொருத்துவதற்கு எதிர்ப்பு கிளம்பினது. தங்களுடைய சுதந்திரம் பறிப்போகும் என்பது அநேகர் விரும்பாத ஒரு காரியமாக இருக்கிறது. சில நாடுகளில் இராணுவ போர் வீரர்களுக்கும் சில கம்பெனிகள் தன் பணியாளர்களுக்கும் இந்த பயோசிப்பை பொருத்தியுள்ளது. சில நாடுகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவமனையிலேயே பயோசிப்பை பொருத்தி விடுகிறார்களாம். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் சில பள்ளிகளில் அட்மிஷனுக்காக ஒரு தகுதி அந்த பிள்ளைகள் பயோசிப்பை பொருத்தி இருக்க வேண்டும் என்பதே ஆகும். இது பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக என்று சொல்லுகிறார்கள். ஒரு தந்தை இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு கொடுத்த பொழுது தீர்ப்பு என்ன கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளை படிக்க வேண்டுமானால் பயோசிப் பொருத்துங்கள், இல்லாவிட்டால் வேறு பள்ளியில் உங்கள் பிள்ளையை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நீதிபதி தீர்ப்பு கூறிவிட்டார். இப்படியாக பாதுகாப்பு மற்றும் வசதி என்று சொல்லி செய்யப்படுவது விரைவில் சட்டமாக கொண்டு வரப்பட்டால் உலகை ஒரே சர்வாதாரி ஆளுவது சுலபமாகிவிடும். அருமையானவர்களே, உங்கள் சம்பளம் எந்த வங்கியில் வரவு வைக்கப்படுகிறதோ அந்த வங்கி கணக்கு உங்கள் உடலில் பொருத்தப்பட்டிருக்கும். பயோசிப்புடன் இணைக்கப்பட வேண்டும் என்றும், அப்படி செய்யாவிட்டால் சம்பளம் உங்கள் கணக்கில் போடப்பட மாட்டாது என்றும் அரசாங்கம் கட்டளை பிறப்பித்தால் என்ன செய்ய முடியும் என்று சற்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சர்வாதிகார ஆட்சி வரும் முன் இயேசு கிறிஸ்து தன்னை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்கின்றவர்களை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போக வருவார். அந்த வருகையில் அவரோடு செல்ல ஆயத்தமாக இருங்கள். இன்றைக்கு வருகிறவர்களே, உலகில் உள்ள 7.7 பில்லியன், அதாவது 1 பில்லியன் என்பது 100 கோடி மக்களுக்கு ஒரு இலக்கம் கொடுக்க வேண்டுமென்றால் 18 ஸ்தானமுள்ள எண் தான் கொடுக்கப்பட முடியும். இந்த 18 ஸ்தானம் 6 ஸ்தானம் 6 ஸ்தானம் 6 ஸ்தானம் என்று பிரிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது இந்திய தேசத்தில் ஆதார் என்று சொல்லி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதார் அட்டையில் 12 ஸ்தானம் உள்ள எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் ஸ்மார்ட் கார்டில் 16 ஸ்தானம் உள்ள எண் மாற்றி கொடுக்கப்படும். அதை கம்ப்யூட்டரில் பதிவு செய்யும் பொழுது அந்த எண்ணோடு கூட கம்ப்யூட்டர் 2 எண்களை சேர்க்கும் போது மொத்தமாக
18 ஸ்தான எண்ணாகிவிடும். தற்பொழுது ஐக்கிய நாடுகள் அமைப்பானது, அதாவது UNO, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், 2030 ஆண்டுக்குள்ளே உலகிலுள்ள எல்லா ஜனங்களுக்கும் பயோசிப் பொருத்திவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி செய்யும் போது உலகை ஒரே தலைவன் ஆளுவது சுலபமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். 5வதாக அந்தி கிறிஸ்து செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், பூமி கடியில் பாதுகாப்பு அறைகள், அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் வசனம் 12 6ஆம் முத்திரை உடைக்கப்படுவது குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது நடைபெறும் ஒரு சம்பவம் வசனங்கள் 15, 16, 17 சொல்லப்பட்டுள்ளது. வாசிக்கிறேன். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உலகத்தின் முடிவும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட உலகமும் அந்தி கிறிஸ்துவும், த வேர்ல்ட் அண்ட் ஆன்டிகிரைஸ்ட் என்கிற தலைப்பிலே சில சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையின்படி, அறிவியல் ஆதாரங்களின்படி நாம் கற்றுக்கொண்டோம். கற்றுத்தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பல இடங்களில் கிடைக்கப்படாத இந்த அரிய செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். நாம் பாக்கியவான்கள். ரட்சிப்பை, சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக கர்த்தர் நம்மை தயார்படுத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்திருக்கிறீர். உமக்காக நாங்கள் வாழ, உம்முடைய வார்த்தையை புரிந்து கொண்டு வாழ, அதிலே செயல்பட்டு வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். இந்த நாளை ஆசீர்வாதத்தின் நாளாகவே கட்டளை கொடுக்கிறோம். நாளின் நன்மைகள் அநேகம் நாங்கள் பெருக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வதாக. தொய்வான இடங்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதாக வெற்றி நாளாக அறிவிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.